அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இன்றைய நவில் தரும் நூல் நயத்தின் 43வது நிகழ்வுக்கு வந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களையும் பணிவுடன் வணங்குகிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிதோறும் மாலை 6:30 மணி அளவில் கற்க கசடர வலைதமிழ்.com மற்றும் வள்ளுவர் குரல் குடும்பம் திருக்குறள் எண்ண பகிர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வை நடத்தி வருகிறது. அந்த விதத்திலே இன்று நாம் காணப்போகும் நூல் நயம் திருக்குறள் யாப்பு அமைதியும் பாட வேறுபாடும் என்ற நூலின் நயவரை இன்று காண உள்ளோம். அதை நமக்கு இங்கு வழங்குவதற்காக மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முதுமுனைவர் திருஞான சம்பந்தம் அவர்கள் வந்துள்ளார்கள். 3 அமைப்புகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வை ரசிக்க கேட்க வந்திருக்கும் அறிஞர் பெருமக்கள் மற்றும் சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய நயவுரையின் நூல் யாப்பு அமைதியும் பாட வேறுபாடும் என சொன்னோம். அதன் முதல் பகுதியாக இன்று யாப்பு அமைதியும் என்ற பகுதியை எடுத்துக்கொள்வதாக நயவரையாளர் கூறியுள்ளார். யாப்பு என்னும் போது இலக்கண அறிஞர்களே அதை தொடுவதற்கு சற்று பயம் கொள்வார்கள். தொல்காப்பியம், நன்னூல் என பெரிய இரு பெரும் இலக்கண நூல்களை தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் இந்த வகையிலே இலக்கணத்தை சூத்திரமாக படைத்திருக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அழகாக எழுத்து, சொல், பொருள், இலக்கணம் என பிரித்து ஒவ்வொன்றிற்கும் சூத்திரங்களை நமக்கு வழங்கியுள்ளது. அதிலும் யாப்பு எனும் போது அது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்னும் உறுப்புகளை கொண்டு செய்யுள் கட்டுவது என்பது பொருள்படும் என அறிகிறோம். திருக்குறளில் யாப்பு எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பற்றி இன்று பேராசிரியர் நமக்கு வழங்க உள்ளார்கள். இதுவரை நடந்துள்ள 42 நிகழ்வுகளில் திருக்குறளில் இலக்கணத்தை பற்றி பேசியது, சற்றே தொட்டு பார்த்தது திருமேனி காரிய ரத்தின கவிராயர் எழுதிய நுண்பொருள் மாலை. அது பற்றி பேசும்போது பேராசிரியர் குவே பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் இலக்கணத்தை தொட்டு பேசினார்கள். அதற்கு பிறகு திருக்குறளில் இலக்கணத்தை பற்றி நான் பகிர இருப்பது இதுவே முதல் நிகழ்வாகும் என நினைக்கிறேன். அந்த வகையிலே பேராசிரியர் எனக்கு நம்ம அனைவருக்கும் யாப்பை பற்றிய புரிதலை அதிகமாக செய்வார் என நம்புகிறோம். ஐயா அவர்கள் வருக வருக என அழைக்கிறோம். அவரை பற்றிய அறிமுகத்தை திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் தொடர்வார்கள். நன்றி. நன்றி சக்கரபாணி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மிடையே பேசி இருப்பவர் முதுமுனைவர் பட்டம் பெற்ற திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள். இவர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியர் பணிபுரிந்து வருகிறார். பேரிலேயே புகழையும் அறிவையும் பெற்றவர். முதுமுனைவர் அரிதாக கிடைக்கின்ற ஒரு பட்டம். அதை பெற்றவர். 14 கீழ்கணக்கு நூல்களிலே ஆழ்ந்த அறிவு கொண்டவர். அவருடைய முதல் ஆராய்ச்சியும் அதிலே அமைந்திருந்தது. 14 கீழ்கணக்கின் யாப்பமைதி என்ற தலைப்பில்தான் இவர் தனது முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். அந்த ஆய்வானது அப்போதைய குடியரசுத் தலைவருடைய விருது பெற்றது. இளம் அறிஞர் விருதை அவர் பெற்றார். குடியரசுத் தலைவர் அவர்கள் கையில் பெற்ற பெருமை பெற்றவர். அது மட்டுமின்றி ராமசாமி நினைவு பல்கலைக்கழக தமிழ் பேராயம் வழங்கிய ஆபேஜே அப்துல் கலாம் இளம் ஆய்வறிஞர் விருதையும் பெற்றவர். பெரும் தமிழறிஞர் என்று பேசியிருப்பவர். அவர் 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அவருடைய ஆய்வு பெரும்பாலும் 14 கீழ்கணக்கு நூல்களிலும் யாப்பிலும் அமைந்திருக்கிறது. அதனால் அவருடைய பேச்சு மிகவும் பொருத்தமானது. திருக்குறள் பற்றி அவர் பேசுவது மிகவும் பொருத்தமானது. 14 கீழ்கணக்கு தொகுப்பும் வாசிப்பும், 14 கீழ்கணக்கு வடிவமும் வரலாறும், தமிழியல் ஆளுமைகள், அது மட்டுமின்றி தமிழியல் ஆய்வு வரலாறு, பேராசிரியர் யாமணிகண்டன் ஆசிரியம், ஆய்வு உரை பதிப்புகள், அதோடு
மொழியியல் ஆய்வு வரலாறு, பேராசிரியர் சாகத்திலிங்கம் பங்களிப்புகள் என பல்வேறு தமிழ் தளங்களில் அதனுடைய ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். அத்தகையோரை வரவேற்று வணங்கி திருக்குறளில் யாப்பமெய்தி குறித்து உரையாற்றுமாறு அழைக்கிறேன். ஐயா வாருங்கள் ஐயா. வணக்கம். திருக்குறள் யாப்பமைதியும் பாட வேறுபாடும் என்கிற இந்த நூல் 2 பகுதியாக அமைந்திருக்கிறது. முதல் பகுதி திருக்குறளின் யாப்பமைதி குறித்து பேசுகிறது. 2வது பகுதி திருக்குறளினுடைய பாட வேறுபாடு குறித்து பேசுகிறது. திருக்குறளின் யாப்பமைதி குறித்து விளக்குகிற இந்த நூல் பற்றி பேசுகிறது. தமிழில் வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்கிற 4 வகையான பாக்கள் இருக்கின்றன. இதில் தொல்காப்பிய மரபை விரிவாக பேசுகிற நூலாசிரியர் அளவடியால் வரும் பா வகைகள்ல வெண்பாவும் ஆசிரியப்பாவும் களிப்பாவும் ஒன்று. அடியின் சிறப்பை பாட்டு 4 அடிகளான அளவடியால் பாடப்படுகிற பாவே சிறப்பான பா என்று பேராசிரியர் உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். வெண்பா முதலான பாக்களுக்கு அடிப்படையாக இருப்பது உறுப்புகள். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இந்த உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு பா அமைகிறது. அடுத்து பாவினுடைய பொது இயல்புகளை அறிமுகப்படுத்திவிட்டு கொள்ளக்கூடிய குறள் வெண்பாவினுடைய இயல்புகளை பற்றி பேசுகிறார். தொல்காப்பியர் காலத்தில் வெண்பா குறுவெண்பாட்டு, நெடுவெண்பாட்டு என்கிற வகைப்பாட்டில் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெண்பாவுக்குரிய அடி வரையறை 2 அடி முதல் 12 அடி வரை கொண்ட அடியை கொண்டு பாடப்படுகிறது வெண்பாவினுடைய வகை. குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குரடை வெண்பா என்கிற இந்த 5ம் 2 அடியிலிருந்து 12 அடி வரை பாடப்படும். வெண்பாவினுடைய தனி சிறப்பை சொல்லுகிற பொழுது பிற தலைகள் கலந்து வரக்கூடிய தூய்மையான பா, வெள்ளை பா என்று வெண்பாவை இலக்கண நூல்கள் குறிப்பிடுகின்றன. வெண்பாவினுடைய பொது இயல்புகளை விளக்குகிற பொழுது வெண்பாவுக்குரிய செப்பொல் ஓசை, வெண்பாவினுடைய ஈற்றடி முச்சீராக வருதல், ஏனைய அடிகள் 4 சீராக வருதல், வெண்பாவில் இயற்சீர் வண்டலையும் வெண்சீர் வண்டலை மட்டும் வருதல், வெண்பாவினுடைய இறுதி ஊரசை சீராக வருதல், நாள், மலர், காசு, பிறப்பு என்கிற இந்த 4 வகை வாய்ப்பாட்டில் ஏதாவது ஒன்றை பெற்று வர வேண்டும் என்கிற பொது இலக்கணத்தோடு வெண்பாவினுடைய இயல்பை அவர்கள் விளக்குகிறார். அடுத்து குறள் வெண்பாவினுடைய மரபுகளை பற்றி பேசுகிறார். குறள் வெண்பா என்பது 2 அடிகளை கொண்ட வடிவத்தில் வரும். இதனுடைய அடி முதல் அடி 4 சீராகவும், அடுத்து 2வது அடி 3 சீராகவும் அமைய வேண்டும். ஈற்று சீர் ஓரசை சீராக வர வேண்டும். வெண்பாவினுடைய சீர்கள் வெண்சீர் வண்டலை, இயற்சீர் வண்டலை பெற்று வர வேண்டும். வெண்சீர் வெண்டலை என்பது தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், பூவிளங்காய் எனும் 4 காய்ச்சீர்களுக்கு முன் நேரசை வருவது. இயற்சீர் வெண்டலை என்பது தேமா, புளிமா, கருவிளம், பூவிளம் என 4 அசைச்சீர்களுக்கு முன் நேரும் நிறையும் வருவது. இந்த இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வண்டலையை பெற்றுதான் குறள் வெண்பா பாடப்பட்டிருக்கிறது. இந்த குறள் வெண்பாவினுடைய ஓசையை குறித்து குறிப்பிடுகிற பொழுது இலக்கண நூல்கள் வெண்பாவுக்குரிய ஓசையாக செப்பொல் ஓசையை குறிப்பிடுகின்றன. அந்த செப்பொல் ஓசையை 3 வகையாக இலக்கண நூல்கள் பகுத்து விளக்கி இருக்கிறது. ஏந்திசை செப்பல், தூங்கிசை செப்பல், ஒழுகிசை செப்பல். ஏந்திசை செப்பல் என்பது வெண்சீர் வண்டலை மட்டுமே பெற்று வருவது. தூங்கிசை செப்பல் என்பது இயற்சீர் வண்டலை மட்டுமே பெற்று வருவது. ஒழுகிசை செப்பல் என்பது வெண்சீரும் இயற்சீரும் கலந்து வரக்கூடிய வகையாக செப்பல் ஓசையை 3ஆக இலக்கண நூல்கள் பகுத்திருக்கின்றன. இந்த 3 ஓசைகளை கொண்ட குறள் வெண்பாக்கள் மட்டும்தான் திருக்குறளில் இடம்பெற்று இருக்கிறது. யாப்பரங்கல விருத்தி உரை இந்த செப்பல் ஓசையை 3 வகையாக வகைப்படுத்துகிறது. செப்பல், வெண்கு, அகவல் என்று 7 சீரால் வருகிற குறள் வெண்பாவை செப்பல் என்றும், இணை எழுத்து மிக்கிருக்கக்கூடிய நேரிசை வெண்பாவை வெண்கு என்றும், இன்னிசை வெண்பாவை அகவல் என்றும் வகைப்படுத்தி இருக்கிறது. திருக்குறளின் 1330 குறட்பாக்களை இந்த ஓசைகளோடு ஆராய்ச்சி செய்த முதல் ஆராய்ச்சி செய்த ஜி போப் அவர்கள் தனது திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பினுடைய முன்னுரையில் 1330 குறளில் ஏந்திசை செப்பலை மட்டும் கொண்டது ஒரு குறள் என்றும், தூங்கிசை செப்பலை
பெற்று வரக்கூடிய குறள்கள் 110 என்றும், ஒளியிசை செப்பலை பெற்று வரக்கூடிய குறள்கள் 1219 என்றும் அவர் வகைப்படுத்தி இருக்கிறார். முதல் திருக்குறளுடைய செப்பலோசையை ஆராய்ந்து நுட்பமான கருத்தை பதிவு செய்த ஜி போப் அவருடைய கருத்தை அடியொற்றியே மு சண்முகம் பிள்ளை அவர்களும் திருக்குறளினுடைய செப்பலோசையை ஆராய்ச்சி செய்திருக்கிறார். யாதானும் நாடாமல் ஊராமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த திருக்குறளினுடைய அசைகளை நாம் பகுத்து பார்த்தால் வெண்சீர் வெண்டலை மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. 1330 குறட்பாக்களில் ஒரே ஒரு குறட்பாக்களில் மட்டும்தான் ஈந்திசை செப்பல் மட்டுமே முழுமையாக பயின்று வந்திருக்கிறார். அதுபோல இயற்சீர் வெண்டலை பெற்று வரக்கூடிய தூங்கிசை செப்பல் ஓசையில் 110 திருக்குறள்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பாலோடு தேன் கலந்தற்றை பனைமொழி வாழி ஊறிய நீர் என்கிற ஒரு குறள் இயற்சீர் வெண்டலை மட்டும் பெற்று வரக்கூடியதாக இருக்கிறது. இப்படி 110 திருக்குறள்கள் 1330 குறளில் இடம்பெற்றிருக்கிறது. ஏனைய குறள் வெண்பாக்கள் முழுவதுமே இயற்சீரும் வெண்சீரும் கலந்து வரக்கூடிய ஒளியிசை செப்பலோசையில் தான் அமைந்திருக்கிறது என்று ஜி போப்பினுடைய கருத்தை அடியொற்றி மு சண்முகம் பிள்ளை அவர்களும் வெண்பாவினுடைய, அதிலும் குறிப்பாக குறள் வெண்பாவினுடைய செப்பலோசையை அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். 1330 குறளில் ஒரே எதுகை, 2 அடியிலும் ஓர் எதுகை பெற்று வருவது, 2 அடியிலும் வேறு வேறு எதுகையை பெற்று வரக்கூடிய அமைப்பை இலக்கண நூல்கள் ஒரு விகற்பம் என்றும் இரு விகற்பம் என்றும் பகுத்திருக்கிறது. இந்த ஒரு விகற்பம் இரு விகற்பம் என்கிற அடிப்படையிலும் திருக்குறளினுடைய குறள் வெண்பாவினுடைய அமைப்பை இவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ஒரு விகற்பம் மட்டும் 2 அடியில் ஒரு மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். எதுகை என்பது 2ஆம் எழுத்து ஒத்து வருவது. இந்த குறள் வெண்பாவினுடைய முதல் சீரினுடைய 2ஆம் எழுத்தும் 2வது அடியினுடைய 2ஆம் அடியினுடைய முதல் சீரின் எழுத்தும் ஒத்து வருகிற அமைப்பில் ஒரு விகற்பமாக அமைந்திருக்கு. இதுபோல் 1899 குறள் வெண்பாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இரு விகற்பத்தில் 431 குறள் வெண்பாக்கள் இருக்கிறது. முதல் அடியினுடைய 2ஆம் எழுத்தும் 2வது அடிய இரண்டாம் எழுத்தும் ஒத்து வராமல் இரு விகற்பமாக அமைகிற வகையில் 431 குறள் வெண்பாக்கள் இருக்கின்றன. இதில் இவர் 1330 ஒரு விகற்ப குறள் வெண்பாக்கத்தான் மிகுதியாக இருக்கின்றன என்று தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். அடுத்து பாவினுடைய அமைப்பை பற்றி ஆராய்ச்சி செய்கிற சண்முகம் பிள்ளை அவர்கள் திருக்குறளினுடைய யாப்பியலை குறித்து புதுமையான சிந்தனையை முன்வைத்தார் வீரமா முனிவர் என்று குறிப்பிடுகிறார். மரபான இலக்கண அடிப்படையில் குறள் வெண்பா என்பது முதலடி 4 சீராகவும் 2ஆம் அடி 3 சீராகவும் வர வேண்டும் என்பது விதி. ஆனால் எதுகையை நோக்கி வீரமா முனிவர் முதல் அடியில் எதுகை ஒத்து 2ஆம் அடியில் எதுகை ஒத்து வராத போது அவர் முதல் அடியை 3 சீராகவும் 2ஆம் அடியை 4 சீராகவும் மாற்றி கணக்கிட்டு அதை எதுகை அடிப்படையில் ஒத்தி செல்வதாக குறிப்பிடுகிறார். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நீரத்திர என்கிற இந்த திருக்குறளை முதல் அடி 3 சீராகவும் 2ஆம் அடியை 4 சீராகவும் பகுத்து காட்டுகிறார். வீரமா முனிவரால் பகுத்து காட்டப்பட்ட இந்த புதுமையான கருத்தை கியூபர் என்கிற மேலை நாட்டு ஆய்வாளர் திருக்குறளினுடைய அறத்துப்பாலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 380 குறள் வெண்பாக்களையும் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு இந்த 380 குறள் பாக்களில் 119 குறள் வெண்பாக்கள் முதல் அடி 3 சீராகவும் 2ஆம் அடி 4 சீராகவும் பகுத்து பார்க்கிற பொழுது எதுகை ஒத்து வருகிறது என்று ஒரு தனி கட்டுரையில் தனது ஆய்வு முடிவை வெளிவைத்திருக்கிறார். இந்த வெண்பா மீட்டர் இந்த திருக்குறள் என்கிற திருக்குறளில் வெண்பா அமைப்பு என்கிற அந்த கட்டுரையில் இந்த முடிவை அவர் வைத்திருக்கிறார். வீரமா முனிவர் கியூபருடைய கருத்துக்களை தான் பின் ஜி போப் அவர்களும் தனது திருக்குறள் ஆராய்ச்சியில் பின்பற்றி இருக்கிறார். இவர்களுக்கு முன்னோடியாக எல்லிஸ் அவர்களும் திருக்குறளுடைய யாப்பிகளை குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார். பிற்காலத்தை தான் எல்லிஸினுடைய ஆய்வுகள் நமக்கு கவனத்திற்கு வந்தது. பேராசிரியர் மருதநாயகம் அவர்களுடைய ஜி போப்புடைய கையெழுத்து பிரதியை பதிப்பித்த காலகட்டத்தில் அந்த ஆய்வு முடிவுகளை நாம் பார்க்க முடிகிறது. எல்லிஸுடைய ஆய்வு முடிவுகளை குறித்து தனியாக நாம் விவாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு முறை அதை குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். திருக்குறளினுடைய அமைப்பில் எதுகை ஒத்து வராத நிலை
எதுகை இல்லை மோனையை கணக்கீடு செய்வதற்கு போலி எழுத்துக்கள்ல கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானவன். இந்த திருக்குறளுடைய முதல் அடியினுடைய முதல் சீரில் வருகிற கை என்கிற எழுத்தை ககர உயிரெழுத்தாகவும் எகர மெய்யாகவும் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது எதுகை ஒத்து வருகிறது. ஒரு விகற்ப குரல் வெண்பாவாக இது அமைகிறது. இது போல அவ் என்கிற எழுத்தை போலி எழுத்தாக கொள்ளுகிற பொழுது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். இங்கு அவ்விய நெஞ்சம் என்கிற எதுகை அமைப்பிற்கு ஏற்ப அகர வகர மெய்யாக கணக்கிட்டு எதுகை ஒத்து வருகிற நிலையை, அதாவது முதலடியினுடைய முதல் சீரின் இரண்டாம் எழுத்து முதல் அடியின் நான்காம் சீரினுடைய எழுத்தும் ஒத்து வருகிற நிலையில் இதை உருவு எதுகையாக கணக்கீடு செய்ய முடியும். அதுபோல ஆயுதத்திற்கு அவர் சான்று காட்டுகிற பொழுது செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறியது இல். இங்கு எதுகை ஒத்து வராமல் இரு விகற்பமாக தோன்றும். ஆயுதத்தை எகர மெய்யாக எடுத்துக் கொள்ளுகிற பொழுது எதுகை ஒத்து இது ஒரு விகற்பமாக வரும் என்று போலி எழுத்துக்களை செய்யுளின் ஓசை நோக்கி தொடை நோக்கி அதை வகைப்பாடு செய்கிற பொழுது அகர அகர நிலையை இவர் மிக விரிவாக விளக்கி எழுதியிருக்கிறார். இதற்கடுத்து தொடை வகைகளை குறித்து அவர் பேசுகிற இலக்கண நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை தொடைகள் மோனை, எதுகை, முரண், இயைபு, அளபடை உள்ளிட்ட தொடைகளும் விகற்ப தொடைகள் இணை, பொழிப்பு, ஒருவு, கூழை, துவாய், மேற்கருவாய் நிலையை தனிப்பகு உயிர் எதுகை ஒரே எழுத்தே ஒத்து வராமல் அதனுடைய உயிர் அடிப்படையிலோ அல்லது இரண்டாம் எழுத்து ஒத்து வராத பொழுது மூன்றாம் எழுத்து ஒத்து வருகிற நிலையை மூன்றாம் எழுத்தொன்று எதுகை என்றும், ஓர் எழுத்தே ஒத்து வராமல் வர்க்கம், இனம், நெடில் அடிப்படையில் எதுகை மோனை ஒத்து வருகிற தன்மையும், நீரின்று அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது. இந்த திருக்குறளுடைய முதல் அடியினுடைய முதல் சீரின் இரண்டாம் எழுத்தும் இரண்டாவது அடியினுடைய முதல் சீரின் இரண்டாம் எழுத்தும் ஒத்து வராத பொழுது இதன் மேல் ஏறி இருக்கக்கூடிய உயிர் எழுத்தின் அடிப்படையில் இகர உயிரினுடைய அடிப்படையில் இதை உயிர் எதுகை என்று குறிப்பிடுகிறார்கள் உரையாசிரியர். பேராசிரியர் தனது உரையில் வெதுகையை பற்றி முதலில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உரைக்கான சான்றாகவும் திருக்குறளில் உயிர் எதுகையினுடைய அமைப்பு இடம்பெற்றிருக்கிறது என்பதை மிக தெளிவாக அவர் விளக்கியிருக்கிறார் பூஷன் முகம்பிள்ளை அவர்கள். இதற்கு அடுத்து வீர சோழியத்தினுடைய இலக்கணத்துக்கு உரை எழுதிய பெருந்தேவனார் அவர்கள் தனது உரையில் முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் ஒத்து வராத பொழுது சீரில் முதல் சீரிலும் முதலடியினுடைய முதல் சீரிலும் இரண்டாம் அடியினுடைய முதல் சீரிலும் மூன்றாம் எழுத்து ஒத்து வருகிற அமைப்பை அடிப்படையாக கொண்டு மூன்றாம் எழுத்தொன்று எதுகை என்கிற ஒரு புது வகைப்பாட்டை அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த வகைப்பாடும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கின்றது. பொய்மையும் வாய்மை இழக்க புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில். இங்கு பொய்மையும் என்கிற முதல் சீரினுடைய இரண்டாம் எழுத்து எகர மெய்யாகவும் மூன்றாம் எழுத்து மகர மெய்யாகவும் இருக்கிறது. இரண்டாவது அடியினுடைய முதல் சீர் நன்மை. இப்ப இத எகர மெய்யும் மகர மெய்யும் ஆசெதுகையாக கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் இலக்கண உரைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஆசெதுகையாக கொள்ளுகிற தன்மை போக மூன்றாம் எழுத்து மை என்கிற எழுத்து ஒத்து வருகிற அமைப்பு திருக்குறளினுடைய சில குறள் வெண்பாக்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் மூன்றாம் எழுத்து ஒன்று எதுகை என்று இந்த எதுகைக்கான சான்றும் திருக்குறளில் இருப்பதை அவர்கள் நுட்பமாக எடுத்துக்காட்டி விளக்கியிருக்கிறார். இதற்கு அடுத்து எதுகை வர்க்க அடிப்படையிலும் நெடில், வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கிற இன எதுகையினுடைய அடிப்படையிலும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற போக்கை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார்.
குறிப்பாக வர்க்க எழுத்தில் ஓர் எழுத்தே எதுகையாக வராத பொழுது வர்க்க எழுத்துக்கள் வருகிற அடிப்படையில் எதுகை கணக்கிடப்படும். கோளின் பொறியில் குணமிழவே குணத்தான் தாளை வணங்கா கலை. இப்ப இந்த திருக்குறளினுடைய முதல் சீருடைய இரண்டாம் எழுத்தும் இரண்டாவது அடியினுடைய முதல் சீருடைய இரண்டாம் எழுத்தும் தகர வர்க்க எதுகையாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் இதனை வர்க்க எதுகை என்று குறிப்பிடுகிறார். அதுபோல நமக்கெல்லாம் தெரிந்த புகழ்பெற்ற ஒரு திருக்குறள் இருக்கிறது, அறத்தார் இதுவன வேண்டா சிறுகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் நிலை. இந்த திருக்குறளினுடைய முதல் சீரினுடைய இரண்டாம் எழுத்துக்களை நாம் பார்க்கிற பொழுது ரகர வர்க்க எதுகையாக இருக்கிறது. இப்படி வர்க்க எழுத்துக்களின் அடிப்படையிலும் திருக்குறளினுடைய எதுகையை கணக்கிடுகிற தன்மையை இவர் எடுத்து காட்டியிருக்கிறார். ஓர் எழுத்தோ அல்லது வர்க்கமோ இனமோ வராத பொழுது எழுத்துக்களினுடைய அமைப்பில் குறில் நெடில் அமைப்பில் நெடில் எழுத்து மிக்கு வருகிற தன்மையும் திருக்குறளுடைய வெண்பாக்களில் காணப்படுகிறது. சுவையொளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தில் வகை தெளிவான் கண்ணே உலகு. இந்த திருக்குறளில் முதல் சீரினுடைய இரண்டாவது எழுத்தும் இரண்டாவது அடியினுடைய வை கை என்று அமைந்திருக்கிறது. ஒரு எழுத்தே இல்லாத பொழுது அந்த எழுத்துக்களினுடைய அமைப்பு, அதாவது நெடில் எதுகையாக நெடில் எழுத்து இருப்பதனால இது நெடில் எதுகை என்று கணக்கிட்டு உரை சொல்லுகிற போக்கு இலக்கண நூல்களில் உண்டு. இதையே இவரும் எடுத்துக்காட்டி விளக்கியிருக்கிறார். இதற்கடுத்து வல்லினம் மெல்லினம் இன வல்லின எதுகை அடிப்படையில் வல்லெழுத்துக்கள் ஒத்து வருவதை வல்லின எதுகை என்று குறிப்பிடுகிறார்கள் இலக்கண உரைகாரர்கள். இதற்கடுத்து மெல்லின எழுத்துக்கள் ஒத்து வருகிற அமைப்பில் அன்பும் அரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. இந்த திருக்குறள்ல அன்பும் பண்பும் மெல்லின எழுத்துக்கள் ஒத்து வருவதனால இதை மெல்லின எதுகை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த குறள் வெண்பாவில் மெல்லின எதுகை பெற்று ஒரு விகற்பமாக வந்திருக்கிறது. அதுபோல பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லாம் இந்த திருக்குறள்ல எதுகை ஒத்து வராது என்று நாம் கணக்கில் கொள்ளாமல் இடையின எதுகை ஒத்து வருவதனுடைய அடிப்படையில் இதனை இடையின நான் ஆய்வு மேற்கொண்ட காலகட்டத்தில் 14 கீழ்கணக்கு நூல்களிலும் சங்க பாக்களிலும் பா வடிவத்தை நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு சிக்கலை தருகிற சில எதுகை அமைப்பு ஒத்து வராத தன்மையை நாங்கள் கவனத்தில் கொண்டு வந்த பொழுது அதை தீர்ப்பதற்குரிய ஒரு வடிகால், ஒரு ஆய்வு முடிவை பேராசிரியர் மு சண்முகம் பிள்ளை அவர்களுடைய திருக்குறள் யாப்பமைதியும் பாட வேறுபாடும் என்கிற இந்த நூலில் இருந்துதான் நாங்கள் சில ஆய்வு முடிவுகளை தெரிவு செய்வதற்கும் கண்டடைவதற்கும் உதவியாக இருந்தது. எங்கள் நெறியாளரோடு நான் கலந்துரையாடி பல 14 கீழ்கணக்கு நூல்களினுடைய வெண்பாக்களை வகைப்பாடு செய்வதில் எதுகை ஒத்து வராத நிலை இருக்கிறது. ஒரு விகற்பம் இரு விகற்பத்தை தாண்டி பல்விகற்பமாக அமைகிற நிலையும் வருகிறது. இதை என்ன செய்ய இயலும் என்று நாங்கள் கலந்துரையாடிய பொழுது தீர்வு எங்கேயாவது ஒரு இடத்தில் கிடைக்கும் கண்டிப்பாக என்று அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நாங்கள் யாப்பியல் குறித்து ஆய்வு செய்யப்பட்ட நூல்களை வாசித்து பார்த்த பொழுது இந்த ஒரு அமைப்பிற்கு புதிய இலக்கணத்தை வகுத்த ஒரு இலக்கணியாகவும் மு சண்முகம் பிள்ளை அவர்கள் இருக்கிறார். 14 கீழ்கணக்கு நூல்களில் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்கிறதா, இல்லை முற்கால பிற்கால இலக்கியங்களிலும் இதற்கான சான்றுகள் இருக்கிறதா என்று தேடி பார்த்த பொழுது அவற்றிலும் அது இருந்தது. இவர் புதியதாக ஒரு எதுகையை குறிப்பிடுகிறார், ஒற்று எதுகை என்று. எதுகை அமைப்பை நாம் பார்க்கிற பொழுது ஓர் எழுத்தோ இன எழுத்தோ வர்க்க எழுத்தோ நெடிலோ ஒத்து வருகிற நிலையிலிருந்து உயிர் மெய்யாகவும் வருகிற தன்மை திருக்குறளினுடைய எதுகை அமைப்பில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட திருக்குறளை அவர் தனது ஆய்வு முடிவின் வழியாக கண்டடைந்து குறிப்பிட்டிருக்கிறார். வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடில். இந்த திருக்குறளுடைய முதல் சீரினுடைய வசை என்ப சை என்கிற உயிர்மெய் எழுத்தாக இருக்கிறது. இரண்டாம் அடியினுடைய முதல் சீரினுடைய இரண்டாம் எழுத்து மெய் எழுத்தாக இருக்கிறது. இப்படி உயிர் எழுத்து ஒரு எதுகையாகவும் இரண்டாம் அடியில் மெய் எழுத்தாகவும் வருகிற இந்த தன்மைக்குத்தான் ஒற்றெதுகை என்று அவர்கள் பெயர் வழங்கியிருக்கிறார். இப்படி எண்ணற்ற குறள்கள் இருப்பதை நாம் திருக்குறளில் பார்க்க முடியும். நான் வேலி கொள்ளாது மண்ணோ தேனலர் மேலாவர் யாவர் அப்படின்ற அந்த திருக்குறளிலும் இதை பார்க்கலாம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிடாதார் என்ற
திருக்குறள். இப்படி பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் என்கிற இந்த திருக்குறளிலும் உயிர்மையாகவும் மெய்யுமாக இருக்கிற அமைப்பை நாம் பார்க்க முடிகிறது. இதை ஒற்றெதுகை என்று குறிப்பிடுகிறார். இதற்கடுத்து எதுகை ஒத்து வருகிற தன்மையில முதல் எழுத்தை தவிர மற்ற முதல் சீரினுடைய எல்லா எழுத்தும் ஒத்து வருகிற போக்கு இருக்கிறது. அதை கலையாகு எதுகை என்று இலக்கண நூல்களினுடைய உரைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோல இரண்டாம் எழுத்து மட்டும் ஒத்து வருவதை இடையாகு என்றும் கடையாகு என்றும் வகைப்பாடு செய்கிற போக்கு உண்டு. அந்த அடிப்படையில் முதல் எழுத்து தவிர மற்ற எழுத்துக்கள் ஒத்து வருகிறது அமைப்பை திருக்குறளினுடைய வெண்பாக்களிலும் பார்க்க முடிகிறது. கேள் இழுக்கம் கேளா கெழுதகமை வல்லார்க்கு நான் இழுக்கம் நட்டார் செய்யின். இதுல முதல் சீரினுடைய முதல் எழுத்து தவிர இரண்டாவது அடியினுடைய முதல் சீரின் முதல் எழுத்து தவிர மற்ற எழுத்துக்கள் ஒத்து வருகிற அமைப்பு தலையாக எதுகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எதுகை அடிப்படையிலும் திருக்குறளினுடைய யாப்பியலை பேராசிரியர் மு. சண்முகம் பிள்ளை அவர்கள் ஆராய்ந்து முடிவுகளை இது தவிர ஆசெதுகை என்பதற்கு யகரமை ரகரமை ழகரமை என்கிற நான்கு ஒற்றெழுத்துக்களும் மிக தொடுத்து வருகிறதை ஆசிடை எதுகை என்று இலக்கண நூல்களுடைய உரைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாப்பருங்களை விருத்தி உரை இந்த எதுகை அமைப்பை பற்றி பேசியிருக்கிறது. எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு. இந்த திருக்குறளுடைய இரண்டாம் அடியினுடைய முதல் சீர் யகரமை ஆசிடை எதுகையாக இருக்கிறது. இப்படி ஆசு எதுகை என்கிற எதுகை அமைப்பையும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற தன்மையை பேராசிரியர் விளக்கியிருக்கிறார். இதற்கடுத்து மோனை நிலையில் கிளை எழுத்துக்கள் என்று இலக்கண நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து கிளை எழுத்தாக வரலாம். அகர ஆகார ஐகார அவுகாரம் கிளையாக வரும். ஈகர ஈகார எகர ஏகாரம் கிளையாக வரும். உகர ஊகார ஓகார ஓகாரம் கிளையாக வரும். தாசா கிளையாக வரும். மாவா கிளையாக வரும். ஞானா கிளையாக வரும் என்று இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கிறது. நல்லாரன் மொழி வரி என்ற இடைக்கால யாப்பிலக்கண நூலில் இதற்கான சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூத்திரத்துக்கான சான்றாகும் திருக்குறள் யாமையா கண்டவற்று இல்லை அனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல. இந்த திருக்குறளை பார்க்கிற பொழுது யா என்கிற எழுத்துக்கு எது இணையாக வரும் எதுகை என்று பார்த்தா ஏ என்கிற எழுத்து மூனையாக பெற்று வரலாம் என்றும் இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கணத்துக்குரிய சான்றும் திருக்குறளில் இருப்பதை இவர்கள் இதுக்கு அடுத்து சீர்களில் வருகிற தொடை நிலைகளை பற்றியும் மு. சண்முகம் பிள்ளை அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறார். அதாவது அடியினுடைய முதல் நிலையிலிருந்து இறுதி வரை இருக்கிறது. இணை பொழிப்பு உருவு கூழை கீழ்கதுவாய் மேற்கதுவாய் முற்று என்று இதற்கான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அடியினுடைய இறுதியிலிருந்து முன்னோக்கி வருகிற அமைப்பில் கடையிணை கடை கூடை இடைப்புணர் பின் எதுகை இல்ல பின் மோனை என்று குறிப்பிடப்படுகிறது. இதற்கெல்லாம் நான் சான்றுகளை காட்டி அடுத்த தொடரினுடைய வகுப்பில் நான் விளக்க இருக்கிறேன். ஏன்னா இது நம்ம திருக்குறளை காட்டி எந்த இடத்தில் எதுகை ஒத்து வருது எந்த இடத்தில் மூனை ஒத்து வருகிறது என்று சொல்லுகிற பொழுதுதான் அதனுடைய அமைப்பு நமக்கு எளிதாக புரியும். அதற்கடுத்து திருக்குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வண்ண அமைப்புகளை பற்றியும் திருக்குறளினுடைய வனப்பு பற்றியும் இவர்கள் நுட்பமாக சில முடிவுகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வண்ணம் எத்தனை என்று இலக்கண நூல்கள் குறிப்பிடுகிற போக்கு 100 20 என்கிற 20 என்கிற வகைப்பாட்டுக்குரிய தரவுகள் திருக்குறளில் இடம்பெற்றிருப்பதை மு. சண்முகம் பிள்ளை அவர்கள் எடுத்துக்காட்டி விளக்கியிருக்கிறார். பா வண்ணம், தா வண்ணம், வள்ளிசை வண்ணம், இசை வண்ணம், ஏது வண்ணம், அளபடை வண்ணம், நெடுஞ்சீர் வண்ணம், குறுஞ்சீர் வண்ணம், சித்திர வண்ணம், நலிவு வண்ணம், அகப்பாட்டு வண்ணம், புறப்பாட்டு வண்ணம், ஒழுகு வண்ணம், வண்ணம் என்கிற அந்த வண்ண அமைப்புகள் நாம் முன் சொன்ன எதுகை அமைப்புகளோடு ஒத்து வருகிற தன்மை இருக்கிறது. சில நிலைகளில் எழுத்துக்கள் அடிப்படையில் ஒத்து வருகிற தன்மை இருக்கிறது. இவற்றையெல்லாம் மிக அழகாக சான்றுகளோடு சண்முகம் பிள்ளை அவர்கள் விளக்கி தனது திருக்குறளினுடைய யாப்பமைதி என்கிற இந்த பகுதியில் திருக்குறளின் யாப்பியலை மிக அழகாக விளக்கி காட்டியிருக்கிறார். இந்த ஆய்வினுடைய
முடிவாக நாம் எதை கருதலாம் என்று பார்த்தால், முற்கால இலக்கண நூல்களில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இலக்கண விதிகளுக்குரிய தரவுகளாகவும் திருக்குறள் அமைந்திருக்கிறது. பிற்கால இலக்கண நூல்களிலும் இலக்கண உரைகளிலும் இலக்கணம் வகுப்பதற்குரிய விதிகளை கொண்ட பாடல்களாகவும் குறள் வெண்பாக்களாகவும் திருக்குறள் அமைந்திருக்கிறது என்று சண்முகம் பிள்ளை என்ற ஆய்வு முடிவுகள் நமக்கு திருக்குறளின் யாப்பியலை குறித்து முன்வைத்திருக்கிறது. நன்றி. திருக்குறளை எப்படி வீரமாமுனிவர், கியூபர், ஜி போப் அவர்கள் சில முன் சொல்லியிருக்கக்கூடிய இலக்கண மரபுகளை மீறி புது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல சுகாத்தியர் என்கிற ஒரு கிறித்துவ பாதிரியாரும் மதுரையில் இருந்தவர் தனது இஷ்டத்திற்கு ஏற்றார் போல திருக்குறளினுடைய எதுகை அமைப்பை சிதைத்திருக்கிறார். இதை பத்தி நம்ம பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய சில உரைகள்ல மிக விரிவாகவே சொல்லி இருக்கிறார். அந்த பதிப்பு மறைமலையடிகள் நூலகத்தில் இருந்தது என்றும், அந்த நூலை நாங்க இப்ப திரும்ப தேடி பார்த்த போது கிடைக்கல. இப்ப மதுரையில கூட இங்க இருக்கிற பேராசிரியரிடம் கேட்ட பொழுது யாருக்கும் அந்த நூல் கையிருப்புல இருந்து நாங்க பார்த்திருக்கோம், ஆனா இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு அலுவலக நண்பர் அந்த பிரதி நகல் எடுத்து வைத்திருக்கிறார். அவரிடம் இருந்து நான் அதை வாங்கி பார்த்திருக்கேன். முடிஞ்ச நான் அடுத்த வகுப்புல அந்த பிரதியினுடைய சில பகுதிகளை உங்களுக்கு காட்டி அவர் எப்படி திருக்குறளை சிதைச்சிருக்கார் அப்படின்றத பார்ப்போம். அத பாண்டித்துரை தேவர் அவர்கள் அந்த பதிப்பு முழுவதுமே வாங்கி தீயிட்டு எரித்ததாகவும் பூவேசா ஒரு நூல்ல பதிவு செய்திருக்கார். அந்த சுவையான பகுதிகள் அடுத்த பகுதியில தான் வருது, பாட வேறுபாடு என்கிற பகுதியில வருது. அதுக்கடுத்து ஒவ்வொரு உரையாசிரியர்களும் திருக்குறளுக்கு என்ன மாதிரியான பாடங்களை கொண்டிருக்கிறார்கள், அந்த பாட வேறுபாடுகள் ஒரு யாப்பினுடைய வடிவத்தை நிர்மாணிப்பதற்கு அது எப்படி உதவுகிறது அப்படின்றதையும் நம்ம அடுத்த குரூப்ல பத்தி விரிவா பார்க்கலாம். மன்னிக்கணும், இணைய இடையூறு எழுவு சுவாரஸ்யம் இல்லாம போயிருச்சு. அடுத்த முறை நான் இந்த இணைப்பு இடையூறு இல்லாத பகுதியா பார்த்து நான் மறந்து. மிக்க நன்றி திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களே. மிக சிறப்பான உரை. தொழில்நுட்ப கோளாறு இருந்ததே தவிர தடங்கள் இருந்ததாக நாங்கள் கருதவில்லை. அது இந்த பேச்சின் சுவை, உரையின் சுவையை எந்த விதத்திலும் குறைத்தது என்று நான் கூற மாட்டேன். மிக அருமையாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த யாப்பு என்பதை பற்றிய அறிமுகம் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. என் போன்ற சாமானியர்களும் இந்த அரங்கிலே இருக்கிறோம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு கலோக்கியலா சொல்றதுன்னா, பழைய காலத்துல 3D சினிமான்னு ஒண்ணு உண்டு, பல பேர் பார்த்திருக்க முடியும். அந்த கண்ணாடியை போட்டா தான் படம் சரியா தெரியும், இல்லாட்டி தெரியாது, சரியா தெரியாது. இப்ப எனக்கு அந்த ஒரு உணர்வு வந்தது. திருக்குறளை யாப்புங்கிற கண்ணாடியை போட்டு அல்லது இலக்கணம்ங்கிற கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்குதா அப்படின்றது தெரிய வந்தது. இன்னும் நெருக்கத்தை அதிகப்படுத்துச்சுன்னு சொல்லணும். நீங்க அந்த காலத்துல இருந்த தமிழ் மேற்கத்திய அறிஞர்கள் எவ்வளவு ஆழ்ந்து உணர்ந்து தோய்ந்து படிச்சிருக்காங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. யாப்புங்கிறது இந்த திருக்குறள் அழகுக்கு அழகு சேர்க்குதுங்கிறத மட்டும் எங்களுக்காக புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, என் போன்றவர்கள் இந்த யானை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கூட்டம், திருக்குறள்ங்கிறது ஒரு யானைன்றது இன்னைக்குதான் எனக்கு புரியுது. அதை நாங்கெல்லாம் ஏதோ ஒரு வாழையோ காலையோ பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறேன்னு தான் எனக்கு தோணுது. மிகச்சிறப்பு ஐயா, மிகச்சிறப்பு. நண்பர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்வதற்கு அழைக்கிறேன். எனக்கு ஒரு ஐயோங்கய்யா. ஐயா, இப்ப குறள் எண் 610லங்கய்யா, மடியிலாம் மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. இப்ப இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வந்துட்டாலே செப்பலோசை வந்துருது. ஆனாலும் நான் என்ஜினியரிங் பேராசிரியரா இருந்து இப்பதான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் குறிப்பாக யாப்பில் மிகவும் ஆர்வத்தோடு படிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேங்க. பெரும் பேராசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை வந்தா மட்டும் செப்பலோசை வந்து விடாது, அது நீங்க படிச்சு பார்க்கும்போதுதான் தெரியும் அந்த ஓசை இன்பம் வரலின்ட்டு சில இடத்துல மாத்த வேண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த குறளையும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாவியதெல்லாம் ஒருங்குனாலே யாப்பு சரியா வருது. ஆனாலும் கூட தாவிய, அதாவது 2வது அடியில் இருக்கிற தாவியங்கிற முதல் சீரை
எடை குறையா பண்ணி அளபெடை கொடுத்து தாயதெல்லாம் ஒருங்கு என்று போட்டால்தான் அந்த செப்பல் ஓசை வருது அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த செப்பல் ஓசையை பத்தி தொல்காப்பியர் எங்கேயும் சொல்லல அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஓசையை எப்படி நம்ம காதுக்கு சொல்லி தர்றது? அதாவது நம்ம சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணி இயற்சீர் வெண்டலை வருதா வெண்சீர் வெண்டலை வருதான்னு எல்லாம் சொல்லி தந்துடலாம். ஆனா ஹவு டு ட்ரெயின் தி இங்க பாருங்க இந்த செப்பல் ஓசை வரல வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதுதான் என்னுடைய ஐயம். அதாவது பேராசிரியர் ஓசையை பத்தி பேசுறப்ப செப்பி கூறுதல் வெண்பாவுக்குரிய ஓசை அப்படின்னு சொல்றாங்க. யாப்பருங்கல விருத்தி உரையதான் செப்பல் ஓசை என்று அதை வகைப்படுத்தி தூங்கிசை, ஏந்திசை, ஒழுகிசை என்கிற 3 வகைப்பாட்டை உரையில எடுத்துக்காட்டி விளக்கியிருக்காங்க. அந்த ஓசை நீங்க சொல்ற மாதிரி நம்ம காதுபட அதை இசைத்து அசைத்து பார்த்தா மட்டும்தான் அதை உணர முடியும் அப்படின்னு இலக்கண நூல்களும் முறைகளும் சொல்லுது. ஆனா யாரும் அப்படி இசையோடு அந்த பாடல்களை இல்ல வெண்பாக்களை பாடி யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அந்த எழுத்துக்களினுடைய அசை அமைப்பை பகுத்து பார்த்துதான் அது இயற்சீர் வெண்டலையா வெண்சீர் வெண்டலையா. நீங்க அந்த அளபடை வருதுன்னு சொல்றீங்க, தாவியதெல்லாம் தாயதெல்லாம் போடுறாரு. அப்ப அந்த அளபடை எதுக்காக வருது அப்படின்னா, சில இடங்கள்ல செயலுடைய ஓசையை நிறைவு செய்வதற்காக அளபடைகள் வருகிறது. அந்த அளபடைய நம்ம அசை கொள்ளுகிற பொழுது சில நேரங்கள்ல தலை தட்டுனா அதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும், தலை தட்டலை அப்படின்னா மெய்யெழுத்துக்களாக நாம அதை கணக்குல எடுத்துக்கணும்னு சொல்லி இலக்கணம் சொல்லியிருக்காங்க. அசை கூட்டுகிற பொழுது ஓசையை நிறைவு செய்கிற இந்த அளபடைகள் தலை தட்டுகிற பொழுது தலையை நம்ம சரி செய்வதற்கு அதை கணக்குல எடுத்துக்கிற ஒரு முறையும், தலை தட்டாம இருக்கு அப்படின்னா அதை மெய்யெழுத்தாகவே கணக்குல விட்டுட்டு போற நிறையும் இருக்குதான் இலக்கணம். அதாவது குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவியது எல்லாம்னு சொன்னாலும் சரியா வருது. தாவியதை ஏன் சிரமப்பட்டு அவரு அளபடை போட வேண்டிய தேவையும் இல்லை. ஆனாலும் தாவியதுக்கும் தாயதுக்கும் எங்க ஓசையில வேறுபாடு வருதுங்கிற புரிந்து கொள்கிற அளவுக்கு நுட்பமான அந்த ஒலி நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படிங்கறதான் என்னுடைய ஏக்கமும் கவலையும். ஒலி நுட்பத்தை நாம புரிந்து கொள்வதற்கு இசை அறிவு கட்டாயம் தேவை. இசை அறிவை வச்சு நம்ம அந்த மாத்திரை ஒலிப்பு முறைய சரியாக உச்சரித்து பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி நம்ம அசைய அதை உணர்ந்து கொள்ள முடியும். எதுகை அடிப்படையிலேயோ அல்லது மோனை அடிப்படையிலோ இல்ல தலை அடிப்படையிலேயோ நம்ம ஓசைய உணர்ந்து கொள்ள இயலாது. அது பாடுறவங்களுடைய தன்மையை பொறுத்துதான் நம்ம முடிவு செய்யும். ஒவ்வொருத்தர் பிற்காலத்திலயும் சரி முற்காலத்திலயும் சரி சிலர் பாடுகிற பொழுது கொஞ்சம் நீட்டி ஒழிப்பாங்க, ராகத்தை எழுத்து ஒழிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப நீங்க நம்ம ஓசையை கணக்குல எடுத்துக்க முடியாது. ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கிறத 2 மாத்திரையா நீட்டி ஒழிக்கிறப்போ ஓசையை நம்ம வரையறை செய்யவே முடியாது. அதான் பல இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வல்லாமை கேட்டு உணர்க அப்படின்னு சொல்றாரு, இல்ல இசை நூலோர் வகுத்தவாறு உணர்க அப்படின்லாம் நிறைய நூற்பாக்களுக்கு அவர் இலக்கணம் சொல்றப்ப சொல்லியிருக்கு. அவராலே கூட உணர முடியாத சில கருத்துக்களை அவரை விட அறிவில் சிறந்த சான்றோர்களுக்கு நீங்க கேட்கணும்னு சொல்றாரு. அதைத்தான் நானும் பதிலா சொல்ல முடியும். நன்றி. அந்த இசை அறிவு இருக்கக்கூடிய வல்லார்களிடம் கேட்டு தெரியும். நன்றி. தாவுலாட்டியும் தாவுனாலும் தாவாட்டியும் செப்பல் ஓசை வந்துட்டு இருக்கேன் நம்ம கிட்ட, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆமா, மிக்க நன்றி. மார்கழி மாதம் மியூசிக் சீசன் சொல்லுவாங்க. இசை பண்ணாராய்ச்சி, தமிழ் இசை பண்ணாராய்ச்சி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் கூட எங்களுக்கு எல்லாம் தோன்றியது. அவ்வளவு சிறப்பான வேறொரு தளத்துல நின்று நம்ம பேசுறோம், அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி தருது. திருக்குறள் இந்த நிகழ்ச்சி நம்மளை வேற தளத்துக்கு அழைச்சிட்டு போகுது. வந்திருக்கக்கூடிய சிறந்த உரையாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எங்களை வேறு தளத்துக்கு இட்டுக்கிட்டு போறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். வேறு யாரேனும்? ஐயா கோவிந்தராஜ் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பேராசிரியருடைய உரை மிகச்சிறப்பு, அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப பொதுவாக இந்த வெண்பா ஆப்புல ஒரு சிக்கல் காலங்காலமா இருந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, விளங்காய் விளாங்காய். வெண்பாவில் விளாங்காய் சீர்கள் வரக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒன்று, நாம எல்லாம் அறிவோம்.
ஆனாலும் வள்ளுவர் ஒரு இடத்துல விளாங்காய்ச்சரை போட்டிருப்பதாக சில பேர் சொல்லுகிறார்கள். அது குறித்து இப்பொழுதோ அல்லது அடுத்த வகுப்புல விளக்கமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்று, குறள் எண் சொல்லுங்க, நான் குறிச்சிட்டு. வான்சர் புலவரும் கெட்டதும் இந்த மழையினுடைய செய்தி சொல்லும்போது கெடுப்பதும் கெட்டார்க்கு தார்வாய் அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல வரதா சொல்லுவாங்க. ஒன்று. இன்னொரு ஐயம் எனக்கு என்னன்னா, இப்ப தொடைகள் அமைய தொடுப்பதுங்கிறது ஒரு அழகு கவிதை தான், கவிதை பாட்டு. இருந்தாலும் நம்ம இலக்கணிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த தொடையுமே இல்லைங்கிறதுனால நீங்க அது கவிதை இல்லைன்னு தூக்கி போட்டுறாதீங்க. அது இயற்கையா சொல்ல வந்த கருத்தை சொல்ல வந்துன்னு சொன்னா எதுக வேண்டாம், மோனை வேண்டாம், எந்த தொடையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, செந்தொடை. எதுவுமே இல்லாத ஒரு பாட்டுக்கு என்ன பெயர் பாருங்க, செந்தொடை, செம்மை கூட்டல் தொடை. அப்படி செந்தொடையில அமைந்த குரட்பாக்கள் ஏதேனும் உளவா என்பது பற்றி சொல்ல வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல அதுக்கான விளக்கங்களை அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் கை சிறுகை அளாவிய கூழ் செந்தொடை அப்படின்னு இந்த நூல் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சண்முகம் பிள்ளை ஐயா அவங்க. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். திருக்குறள்ல இருக்கிற முதக்கு முன்னாடி இலக்க நூல் வந்துருச்சு தமிழ்ல. தமிழ் திருக்குறள்ல இருக்கிற சில யாப்பு முறைகள் எல்லாம் பிற்காலத்தை வர்ற நமக்கு ஒரு 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 மாடலா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு பிற்கால நூல்களுக்கு, அப்படி இலக்கணங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதே கருத்து திருக்குரானுக்கும் உண்டு. அதுல வந்து நிறைய கிராமட்டிக்கல் டீவியேஷன்ஸ் வருது. புளூரல் அங்கெல்லாம் சிங்குலர், புளூரல், மல்டிபிள், அப்படி இப்பெல்லாம் சிங்குலர் புளூரல் மட்டும் தான் தமிழ்ல எல்லாம். அங்க டியூவல் அண்ட் புளூரல் 3 இருக்கும். அப்ப நிறைய எண்டிங் வந்து கான்ட்ராடிக்டரியா இருக்கு பல இடங்கள்ல. இதை சுட்டி காட்டி இதை வந்து நார்மலைஸ் பண்ணிடுறாங்க, இது சிஸ்டம் அக்செப்டபிள் சொல்லி. பட் ஆக்சுவலி திருக்குரான் கேம் பிஃபோர் கிராமர் கேம். அரபிக்ல கிராமர் வர்றதுக்கு முன்னாடி வந்தது குர்ஆன். அதனால இது வேத வாக்கு என்ற ஒரே ஒரு காரணத்தால பின்னாடி யாராவது தப்பு பண்ணா அது குரான்லயே இருக்குன்னு சொல்லி தப்பு பண்ணிடுறாங்க, ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அது வந்து வேற காரணங்கள். அதனால ஆண்டவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு அதுக்கு பேரு செய்யுட்கிழமைன்னு பேரு நினைக்கிறேன். அது செய்யல, அது உரிமை இருக்குது, அப்படி இருக்கலாம். இல்லையா? அமிழ்தினம் ஆற்ற இணைதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இந்த குறள் வெண்பாவை எடுத்துக்காட்டுற பேராசிரியர் மு. சண்முகம் பிள்ளை அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல வந்து உயிரெதுகை தொடை வந்து இருக்கு, இணை மோனை வந்து இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு பாட்டுல எதுகை மோனை அப்படின்னா பொழிப்பும் உருவும் வருவதுதான் சிறப்புன்னு தொல்காப்பியர் சொல்றாரு. இந்த பொழிப்பும் உருவு தொடையும் வந்து இதுல இடம்பெறாத காரணத்தினால இதை நம்ம செந்தொடையா கருதலாம்ன்ற ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. இதுல எந்த தொடையும் பயிலல அப்படின்றத அவர் ஏத்துக்கல. அது போல இன்னொரு மேற்கோளையும் எடுத்து காட்டார். புலவர் குழந்தை அவர்கள் வந்து யாப்பதிகாரம், தொடையதிகாரம் 2 நூலை வந்து பிற்காலத்தை சார்ந்த கவிதை பாடுகிற ஆற்றலை பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய புலவர்கள் எளிதில் யாப்பிலக்கணத்தை கத்துக்கணுன்றதுக்காக எழுதின நூல். அதுல வந்து சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று அப்படின்னு ஒரு திருக்குறளை காட்டி இது செந்தொடைக்கு சான்றுன்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன உயிர் எதுகை வருது, சினத்தை நிலத்தரைந்தான். அதாவது முதல் அடியினுடைய 2ஆம் எழுத்தின் மேல் ஏறி இருக்கக்கூடிய உயிர் எழுத்தும் 2வது அடியினுடைய 2வது எழுத்தின் மேல் ஏறி இருக்கக்கூடிய உயிர் எழுத்தும் ஒத்து வருவதாக இது உயிர் எதுகைன்னு எடுத்து நான் என்னுடைய ஆய்வுல நான் பேசியிருந்தேன். அதனாலதான் நம்ம செந்தொடை பற்ற நீங்க சான்று கேட்ட உடனே நான் அதுக்கு சொல்லலை. ஐயா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுனால நான் அந்த திருக்குறளை எடுத்துக்காட்டி அவர் கொடுத்திருக்கிற விளக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன். நன்றி ஐயா. அதே போல இன்னொரு குறளுங்க, பெரும்பாலான பதிப்புகள்ல வந்து யாப்புப்படி அந்த 7 சீரா பிரிச்சு போடல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு 2வது அடியில யாண்டும்னு தான் ஆரம்பிக்குது. அப்படி யாண்டும்னு ஆரம்பிச்சா அந்த குற்றியல் இகரத்தை காணோம்.
அப்ப அந்த குற்றியல் இகரத்தை வந்து முதல் அடியின் அந்த 4வது சீர் இறுதியில வச்சுக்கிறதா, இல்ல இங்க போய் கியாண்டும்னு எழுதுறதா? அது நீங்க அடுத்த அந்த பாட வேறுபாட்டுக்குள்ள நான் பேசுறதுக்கு குறிச்சு வச்சிருக்கேன். சரி. அப்ப வந்து உங்களுக்கு யார் யார் வந்து எப்படி அதை பாடமா கொண்டிருக்கிறாங்க, எப்படி கொண்டா அது வந்து எதுகை துணை வந்து பொருள்பாவுக்கான இலக்கணத்தோடு பொருந்தி வருதுன்றதை நம்ம அடுத்த வகுப்பு அதை விரிவா காத்திருக்கிறேங்க. ஒரு வாரம் காத்திருக்கிறேன். மகிழ்ச்சி. நம்மிடையே இணைந்துள்ள பேராசிரியர்கள் எவரேனும் பேசுவதற்கு அல்லது ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள், யாரேனும் பேசுவதற்கு முற்படுகிறீர்களா? பேராசிரியர் சார், இன்றைய இந்த உரையாளரோட நம்ம ஓய்வு பெற்ற பொறிஞருடைய உரை கேட்கும் போது தான் ரொம்ப வியப்பா இருக்கு உண்மையிலேயே. நிச்சயமா. கற்றார் அவை அகத்து தான் இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் செல்லும். இல்லன்னா இந்த இன்னைக்கு மு சண்முகம் பிள்ளை ஐயா பத்தி அவரு தான் வந்து பேராசிரியர் கனக அஜித் தாஸ் தான் வந்து என்ன நூல் அந்த நூல்ல அந்த குறிப்பை கொடுத்து உதவுனார். அவரு 1974 அந்த குறிப்பு வந்திருக்கு, அவரை பத்தி முழு குறிப்பு. அப்புறம் அதே மாதிரி என்னுடைய ஒளிப்படம் இன்னைக்கு போட்டதுக்கு காரணம் வந்து அவர் இவரு தான், அஷ்ரப் தான் கொடுத்தாரு. அந்த 1972 நூல்ல இருந்து ஆல் இண்டியா செமினார் பேப்பர்ஸ்ல இருந்து அவருடைய ஒளிப்படம் ஒண்ணு எடுத்து கொடுத்தாரு. அதனால பேராசிரியருக்கும் அஷ்ரஃபுக்கும் நன்றி. விஞ்ஞான சம்பந்தம்னு மதுரையில மன்னர் கல்லூரியில வேலை செய்யறவர், அவரு இப்ப உதவி பேராசிரியர், அவர் பேசுறாருங்கய்யா. இந்த இது நூல் வந்து அவர் பேசக்கூடிய நூல் வந்து திருக்குறள் யாப்பும் பாட வேறுபாடுன்னு சொல்லிட்டு அதான் பேசுறாரு அவரு. யாப்பு அமைதியும் பாட வேறுபாடு. யாப்பு அமைதியும் பாட வேறுபாடு, அதான் முதல் நூல் நினைக்கிறீங்க திருக்குறள் ஆய்விருக்கையில. ஆமா, திருக்குறளை முதல்ல போட்டுறாரு. நீங்க வந்து ஒரு சண்முக பிள்ளை ஐயாவோட வந்து நீங்க பழகி இருக்கீங்க. அந்த வயதுல வந்து நீங்க ரொம்ப சிறுவனா இருந்திருப்பீங்க, இளைஞரா இருந்திருப்பீங்க. உங்களுடைய அனுபவம், அவரை பற்றி உங்களுடைய நினைவுகளை கொஞ்சம் பயந்துங்க. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல் ஐயாவோடு பழகி இருக்கிறேன். அவருடைய திருக்குறள் யாப்பு அமைதியும் பாட வேறுபாடும் குறித்து முனைவர் திருஞான சம்பந்தம் நூல் நிகழ்ச்சியிலே பேசுவது மகிழ்ச்சிக்குரியது. இளைய தலைமுறை அவர்களை எல்லாம், அவர்களுடைய நூல்களை எல்லாம், அவர்களுடைய பணிகளை எல்லாம் போற்ற வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த அருமையான நிகழ்ச்சியை இவர்கள் தொகுத்து தருகிறார்கள். 43வது நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுதான். சண்முகம் பிள்ளை ஐயா அவர்கள் திருவையாறு கல்லூரியிலே புலவர் பட்டம் பெற்றார்கள். அவருடைய சொந்த ஊர் நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ஊர். கவிமணியின் மீது அளவற்ற அன்புடையவர், அவரோடு நெருங்கி பழகியவர். அவருடைய இல்லத்திற்கு பெயரே கவிமணி இல்லம் என்பதுதான் அவருடைய பெயர். மாம்பலத்திலே அயோத்தி மண்டபம் என்கின்ற அந்த மண்டபத்தினுடைய அருகில் இருக்கிற ஒரு சாலையில் தான் அவர் குடியிருந்தார். நல்ல புலமை வளம் படைத்தவர். பழைய மரபிலே ஊன்றி நின்று அந்த வளத்தை எல்லாம் தன் மனத்துளையே வைத்து ஒரு கணினி போல ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல் எங்கே, எந்த இடத்தில், எந்த இலக்கியத்தில் வந்திருக்கிறது என்பதை உடனடியாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் திரு சண்முகம் பிள்ளை ஐயா அவர்கள். புலவர் வட்டம் பெற்ற அவர் பள்ளியிலே மாடல் ஸ்கூல் சைதாப்பேட்டையிலே பணியாற்றினார். அதற்கு பின்னர் கல்லூரி பேராசிரியர். இப்பொழுது அண்ணா சாலையிலே இருக்கிற அந்த கல்லூரி அப்பொழுது ஆண்கள் கல்லூரி. அந்த ஆண்கள் கல்லூரியிலே ஐயா தமிழ் துறையிலே பணியாற்றினார். நிறைய தமிழ் சார்ந்த பணிகளை செய்தவர். அவருடைய மகத்தான பணி 69ஆம் ஆண்டு வரை தமிழில் வந்துள்ள நூல்களை எல்லாம் தொகுத்து இந்த நூற்றொகை விளக்கம் போல, அது வெளியான நாள், ஆசிரியர் பெயர் என்று ஒரு ஏராளமான தொகுதிகளை அவர் வெளியிட்டார். அது மட்டுமல்ல, மர்ரே பதிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பதிப்பு பதிப்புலகில் பெரும் வரவேற்பு பெற்ற நூல். பன்மொழி அறிஞர் தேப்போமி, பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தனார் இவர்களெல்லாம் உழைத்து உருவாக்கியது அது மர்ரே பதிப்பு. மர்ரே பதிப்பு, ராஜம் பதிப்பு என்று சொல்லுவார்கள். ஒரு திட்டமிட்டு அவர் மர்ரே ராஜம் அவர்கள் செய்தார்கள். நானும் சண்முகம் பிள்ளை ஐயா அவர்கள் என்னை அவர் இல்லத்திற்கு அழைத்து சென்றார். சாமியல் ரோட்ல அவருடைய இல்லம் இருக்கிறது. நாங்கள் போனது ஒரு புத்தாண்டு நாள், ஜனவரி திங்கள்.
அந்த நாளிலே அவர் மதியம் 1 மணிக்கு மேல் இருக்கும் வயதான அவர். ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. ஏறத்தாழ அவரை சுற்றியும் பல அலமாரிகள். அந்த அலமாரிகளில் பவுண்ட் வால்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த வால்யூமில் அகரவரிசையிலே சொற்களை 13ஆம் நூற்றாண்டு வரை உள்ள சொற்களை தொகுத்து அவர் வைத்திருக்கிறார். அதை பயன்படுத்தினால் இப்பொழுது வரலாற்று அகராதி பயன்படுவதற்கு அது மிக துணையாக இருக்கும். அந்த மர்ரே பதிப்பிலே ஈடுபட்டிருந்ததால் அவரை சந்திக்க சென்றிருந்தோம். ஏராளமான வால்யூமாக தொகுதியாக சொற்களை தொகுத்து அவர் வைத்திருந்தார். அவருடைய கனவு மிகப்பெரிய ஒரு வரலாற்று அகராதி உருவாக வேண்டும் என்பதுதான். அது போன்ற அகராதி பணிகளிலே சண்முகம் பிள்ளை அவர்கள் மிகுந்த ஈடுபாடு கொண்டு உழைத்தார். அது இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் தமிழ் அகராதி ஒன்றை உருவாக்கினார். பெரிய வரவேற்பை பெற்ற அகராதி அந்த அகராதி. அவருக்கு அகராதியிலே ஈடுபாடு வர காரணம், அவர் வையாவரி புலியினுடைய நெருக்கமான மாணவராக இருந்தார். அவரோடு இருந்து அவரோடு கற்று அகராதி பணிகளிலே தொடர்ந்து அவருக்கு உதவி வந்தார். எனவே அகராதியிலே அவருக்கு ஈடுபாடு. ஏறத்தாழ 1970களில் பல்கலைக்கழக நிதிநிலை குழு ஆய்வு திட்டத்தை அறிவித்தது. அப்பொழுது பேராசிரியர் சஞ்சீவி அவர்கள் துறை தலைவராக இருந்தார்கள். பேராசிரியர் சண்முகமொழி ஐயா அவர்களும் நானும் இணைந்து திவாகர கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் திவாகர நிகண்டு என்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் தந்தோம். அப்பொழுது அதற்கு அவர்கள் அளித்த தொகை 10,000, 60 ஆண்டுகளுக்கு முன்னர். அந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள எல்லா சுவடி நூலகங்களுக்கும் நானும் ஐயாவும் அவரோடு சேர்ந்து போனேன். கல்கத்தாவிலே 1 மாதம், திருவனந்தபுரம், டெல்லி, தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால், மதுரையிலே இருக்கிற தமிழ்ச்சங்கம், அங்கே இருந்த சுவடிகள், இப்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுவடிகளை எல்லாம் தேடி திவாகரம் 2 தொகுதிகள், ஏறத்தாழ 1000 பக்கத்திற்கு மேல், அது சென்னை பல்கலைக்கழக வெளியீடாக வந்தது. திவாகரத்திற்கு ஒரு செம்பதிப்பு அப்படி அதற்கு முன்னர் எல்லாம் வந்ததில்லை. அதனுடைய பொருள் நிரல் அகர நிரலாக அமைத்து இறுதியிலே 2 தொகுதிகள் வந்தன. அது அவருடைய திட்டமிடலும் அவருடைய கடினமான உழைப்பும் எல்லோரையும் அரவணைத்து செய்து அந்த நூலை வெளியிட்டார்கள். அதில் அவரோடு இணைந்து நான் பணியாற்றியதால் சுவடி புலம், அகராதி புலம், தமிழ் இலக்கிய புலம் என்று எல்லா புலங்களிலும் ஒரு ஈடுபாடு கொள்ள செய்தவர் சண்முகம் பிள்ளை அவர்கள்தான். கல்கத்தாவிலே இந்த பணிக்காக சென்ற போது அவர் தன்னுடைய துணைவியாரையும் அழைத்து கொண்டு வந்தார். ராஷ்பிகாரி அவனில் ஒரு வீட்டை அவர்கள் ஒதுக்கி இருந்தார்கள். பாரதி தமிழ்ச்சங்கத்தார் 1 மாதம் அங்கே தங்கி இருந்தோம். அவருடைய துணைவியார் எங்களுக்கு உணவை பொறுத்து எந்த விதமான கவலையும் இல்லாமல் பார்த்து கொண்டார். அப்படி அவர் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் நிறைய செய்திருக்கிறார். மர்ரே பதிப்பு, கம்பன் கழக, சென்னையிலுடைய கம்பன் கழகம் போட்ட கம்பன் பதிப்பு, கம்பராமாயண மூலம் மட்டும் 1 தொகுதியாக போட்டார்கள். பைபிள் பேப்பரிலே அந்த தாள் நல்ல பதிப்பு. அந்த பதிப்பு பின்னர் 2வது பதிப்புக்கும் அவர் உதவி இருந்தார். அதே போல இன்னொரு தொகுதி சங்க இலக்கிய பதிப்புகளிலே ஒரு புதுமையான பதிப்பாக வெளிவந்தது சைவ சமாஜ பதிப்பு. சைவ சித்தாந்த பெருமன்றம் அந்த காலத்தில் மாப்பா பாலசுப்ரமணியார் முதலியாருடைய அவர்கள்தான் அப்பொழுது தலைவராக இருந்தார்கள். அவருக்கு மிக அருமையாக ஒரு ஆய்வு முன்னுரை அந்த 2 தொகுதிகளிலும் சமாஜ பதிப்பாக அது வந்தது. அதற்கு பெயரே சமாஜ பதிப்புத்தான். புலவர் வரிசையிலே அதனை பதிப்பித்தார்கள். 2 தொகுதிகள்.
வையாவரி புள்ளி துணையோடு அது பதிப்பித்தார்கள். உடனிருந்து உதவியவர்கள் அவர்கள்தான். பின்னர் 2வது பதிப்பு வரும்போது சண்முகம்பிள்ளை ஐயா அவர்கள் உதவி செய்து பாரிநிலையம் அவர்கள் இந்த 2வது பதிப்பை வெளியிட்டார்கள். 3வது பதிப்பை எனக்கு அளித்தார்கள். அது மிகப்பெரிய பேரு. பாரிநிலையம் திரு அமர்ஜோதி அவர்கள் அந்த 3வது பதிப்பை எனக்கு தந்து வெளியிட்டார்கள். மர்ரே பதிப்பு, கம்பராமாயண பதிப்பு, சங்க இலக்கிய பதிப்பு. இன்னொன்று, அவர் உழைத்த உழைப்பு நமக்கு இப்பொழுது கிடைக்காமல் போய்விட்டது. திருக்குறள் கண்கார்டன்ஸ் செய்தார். திருக்குறள் கண்கார்டன்ஸ் என்பது நமக்கு தமிழிலே கண்கார்டன்ஸ் வந்தது மிக குறைவு. ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறள் கண்கார்டன்ஸ், நாலடியார் கண்கார்டன்ஸ், புறநானூறு கண்கார்டன்ஸ் என்று முதலில் இந்த கண்கார்டன்ஸ், இந்த சொற்றொடர், சொல் தொடர், பொருள் இவற்றை எல்லாம் தந்தவர் அவர்தான். அதே பாணியில் திருக்குறளுக்கு அது செய்ய வேண்டும் என்று அவர் நிறைய எழுதி வைத்திருந்தார். ஆனால் அது கடைசியிலே அந்த பணி முடிவு வரவில்லை. அப்படி அவர் எழுதி கொண்டே இருப்பார். அப்பெல்லாம் அச்சுக்கு முதல்ல கேலி ப்ரூப் என்று நீளமான சுருள் கொடுப்பார்கள். 2வது பேஜ் ப்ரூப் என்று கொடுப்பார்கள். 3வது ஃபார்ம் ப்ரூப் என்று கொடுப்பார்கள். சண்முகம்பிள்ளை ஐயா அந்த கேலி ப்ரூப் நான் அவர் படிக்க அதை நான் பார்த்து கொண்டு வர வேண்டும். ஏதாவது இடையில ஏதாவது தொடர்கள், சொற்கள் விடுபட்டனவா இப்பொழுது அப்படி பார்ப்பதில்லை. அதே போல பேஜ் ப்ரூப்லையும் அதெல்லாம் கேரி அவுட்டா இருக்கிறதா என்று டிக் பண்ண சொல்லுவார். 3வது ஃபார்ம் ப்ரூப் என்று 16 பக்கம், சில இடங்களில் டெடில் 8 பக்கமும் போடுவார்கள். அச்சுக்கலையிலே வல்லுநராக இருந்தவர் சண்முகம்பிள்ளை அவர்கள். மர்ரே பதிப்பு மட்டும் சுமார் 100க்கும் மேற்பட்ட 140 பதிப்பாக இருக்கும். 4000 தேவிய பிரபந்தம், கம்பராமாயணம், திருமுறைகள், சிற்றிலக்கியங்கள், வைணவ இலக்கியங்கள் என்று அந்த மர்ரே பதிப்பு மிக அருமையான பதிப்பு. மொத்தமாக மேப்லித்து பேப்பர் தாள்கள் முழுவதும் வாங்கி வைத்து அந்த மேப்பிள் பதிப்பு தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அட்டைப்படங்கள். ரொம்ப அழகான பதிப்பு அந்த பதிப்பு. ஆனால் விலையை கேட்டால் நாம் இப்பொழுது வியந்து நிற்போம். ₹1 அந்த பதிப்பு விலை. அவங்க தமிழ் பணியை ரொம்ப பெருசா பண்றாங்க. நான் கூட அந்த கம்பராமாயண பதிப்பு பார்த்தேங்க. நானு தமிழுக்காக ஆற்றிய பணி அதுல பூரா ஐயா சண்முகம்பிள்ளையோடைய பணி. ரொம்ப எளிமையா வருவார். அலுவலகத்துக்கு வரும்போது கையிலே ஒரு குடை, ஒரு பை, நல்ல அந்த அங்கவஸ்திரம் என்று சொல்வார்கள், அதை சுற்றி வர போட்டிருப்பார். இந்த கவிமணி மாதிரியே தான் அதெல்லாம் போட்டிருப்பார். பல அரிய நூல்கள். K.N. சிவராஜ பிள்ளை என்று தமிழ்துறையிலே தொடக்க காலத்தில் இருந்த தமிழ்துறை தலைவர், சென்னை பல்கலைக்கழகத்திலே K.N. சிவராஜ பிள்ளை அவருடைய சில சொல் ஆராய்ச்சி என்கின்ற ஒரு நூல். சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறையிலே தமிழாய்வு என்ற ஒரு இதழ் வந்தது. அந்த இதழில் பேராசிரியர் சஞ்சீவி அவர்கள் ஒரு பகுதி அச்சில் வராத சுவடிகளை பதிப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு நாங்கள் அச்சில் வாராத அருந்தமிழ் என்ற தலைப்பில் சண்முகம்பிள்ளை ஒவ்வொரு அந்த தமிழாய்வு இதழிலும் ஏதேனும் ஒன்று அச்சாகாத சுவடியை பதிப்பித்து கொண்டு வந்தார். அதே வழக்கம் பின்னர் எனக்கும் அந்த பதிப்பு வாய்ப்பு கிடைத்தது. இருபுராண விருத்தம், அல்லிகதை போன்ற சில சுவடிகளை பதிக்கின்ற வாய்ப்பு. அச்சில் வராத அருந்தமிழ் என்கிற நூலிலே பல சமண நூல்களை, சிற்றிலக்கியங்களை அவர் பதிப்பித்தார். சுவடிகள் பார்ப்பதிலும் திருத்துவதிலும் வையாபுரி பிள்ளை அவர்களோடு தொடர்பு இருந்ததனால் அந்த பதிப்பு கலை அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது. மிக அரிய நூல்களை எல்லாம் அவர் பதிப்பித்து தந்தார். ஏதேனும் பதிப்பு கலையிலோ அல்லது அச்சு நூலிலோ ஐயம் வந்தால் மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் அவரை வந்து நாடுவார்கள். அந்த காலத்தில் இருவர் அச்சுக்கலையிலே வல்லவர்களாக இருந்தார். ஒருவர் மகாவித்வான் வேணுகோபால பிள்ளை அவர்கள், சிந்தாமணியை பதிப்பித்தவர் அவர்கள். அதே போல யாப்பருங்கல விருத்தி எல்லாம் அவர் செய்தார்.
அதே போல ஏதேனும் ஐயம் இருந்தால் நூல்களை பார்த்து திருத்தி கேட்பதற்கு மிகப்பெரியவர்கள் எல்லாம் சண்முகமுள்ள ஐயா அவரிடம் வந்து அவருடைய உதவியை பெற்றிருக்கிறார்கள். இப்படி தமிழுக்கு வளம் சேர்த்த அவருடைய கொடைகளிலே இந்த திருக்குறள் யாப்பமைதி என்பது திருக்குறள் துறையில் வந்த முதல் நூல். 1969 திருக்குறள் தொடங்கப்பட்டது. பேராசிரியர் காத்தா திருநாவுக்கரசு, சண்முகம் பிள்ளை, நான் என மூவர் அந்த பணியை ஏற்றோம். அந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கும் மற்ற திருக்குறள் இருக்க ஏற்பட்ட போது மூவா அவர்கள் தலைவராக இருந்தார்கள். இந்த 3 பல்கலைக்கழகங்களும் என்ன திட்டப்பணி திருக்குறளுக்காக செய்ய வேண்டும் என்று வகுத்து கொடுத்தார். அந்த வகுத்து கொடுத்த திட்டத்தின்படி சென்னை பல்கலைக்கழகம் இலக்கண நூல்கள் முதலில் தொடங்க வேண்டும் என்று ஐயா அவர்களுக்கு யாப்பு, எனக்கு அணி, பேராசிரியர் அவர்களுக்கு காத்தாத்தி அவர்களுக்கு ஒப்பிலக்கிய நோக்கில் நீதி இலக்கியம் என்று இந்த 3 நூல்களையும் அவர் கண்பட்டு கைப்பட்டு திருத்தியதால் மிக வளமான நூல்களாக அவை அமைந்தன. இந்த அணிநலம்ங்கிறது ஐயாவுடைய 2வது இந்த ஆய்வறிக்கையுடைய 2வது. ஆமா, அவரே திருக்குறளுக்கு அமைப்பு முறையும் அதே திருக்குறள் துறையின் வாயிலாக திருக்குறள் யாப்பு அமைதி பாட வேறுபாடும் திருக்குறள் அமைப்பும் முறையும் என்கின்ற நூல். பேராசிரியர் காத்தாத்தி அவர்கள் திருக்குறள் நீதி இலக்கியம், இந்த காமத்துப்பாலை பற்றி ஒரு நாடக நலனும் காமத்துப்பாலும் என்று ஒரு நூல் எழுதினார். இப்படி கடைசி திருக்குறள் அணிநலம் என்பது என்னுடைய நூலாக வெளிவந்தது. மிகுந்த ஆதரவோடு இருப்பார், மிக எளிமையாக. பல முறை அவர் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். அந்த ப்ரூப் எடுத்துட்டு மழை காலங்களிலே அவர் சனி ஞாயிறு விடுமுறையில் இருக்கும்போது, அப்பொழுது ரத்தினம் அச்சகம் என்று ஒன்று இதுல இருக்கும், பாரிமுனையில் இருக்கும். எல்லா மொழிகளிலும் அச்சிடக்கூடிய அச்சகம் அது. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அனல்ஸ் ஆஃப் ஓரியன்டல் ரிசர்ச் என்கின்ற ஒரு இதழ், எல்லா மொழிகளிலும் வருவது. ஆங்கிலம், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், உருது, அதற்கு எல்லாம் துணையாக நின்று உழைத்தவர் பேராசிரியர் சண்முகம் பிள்ளை அவர்கள். அச்சில் வராத அருந்தமிழ் பத்தி சொன்னீங்க. அன்னைக்கு கூட நான் பேராசிரியர் கனக அஜித் தாஸ்கிட்ட பேசும்போது சொன்னாரு, ஒரு 50 நூலுக்கு மேல சமண நூல் வந்திருக்குது, ஆனா எங்கிட்ட அவ்வளவு நூல் இப்ப இல்ல அப்படின்னாரு. ஆமா, நாககுமார காவியம் அவரு போட்டதுதான். பல நூல் இவரு போட்டிருக்காரு போல் தெரியுதுங்க. அப்போ ஜீவபந்து ஸ்ரீபால் அவர்கள் வருவார்கள். அவர்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள், நண்பராக இருந்தார். சமண நூல்களை எல்லாம் ஆதிநாதர் என்று ஒருவர் இருந்தார். அவர் கடைசியில இந்த சமண துறவையாக இருந்து, நானும் கூட அண்மையில அவரை போய் அந்த பொன்னூர் மலையா அந்த மாதிரி பொன்னூர் மலை, அங்கதான் குந்தாச்சாரியார் திருவள்ளூராக இருந்தார் என்று அந்த காலத்துல ஒரு இது இருக்கும். ஆனா அது சரியான போதுமான சான்று இல்லை. அங்க இருக்கிற நூல்கள் ஆனா எதுவுமே அங்க போட்டது மாதிரி சம்ஸ்கிருத தமிழ் நூல் இல்லை. ஆனா இலக்கண இலக்கிய நூல்கள்ல ஒரு முறை அவர் தமிழ் பல்கலைக்கழகத்திலே சுவடிப்புல தலைவராக இருக்கும் போது, இன்று வாங்க ஒரு நண்பரை பார்க்க போறோம்னு கூட்டு போனார். கூட்டு போற இடத்துல அந்த கரந்தையில ஒரு சமண சமூக பெரிய ஒருவர் இருந்தார். போன உடனே நூலெல்லாம் காட்டுங்கன்னாரு. சுவடிகள் தான் எழுதி வச்சிருந்தாங்க. மிக அருமையாக வெல்வெட்டு, உயர்ந்த வெல்வெட்டு துணியிலே அதை சுற்றி வைத்திருந்தார்கள். நாங்கள் போன அன்று அந்த நூலை பற்றிய அவர்கள் ஏதோ ஒரு விழா போல செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சமண சமயத்தோடு பல நெருக்கமான செய்திகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி தமிழுக்கு இன்னும் அவரை பற்றி பேசுவதற்கு நிறைய பேசலாம். அந்த அளவிற்கு அவர் தமிழுக்காக உழைத்தார். மிக எளிமையாக தனி ஒருவராக நின்று அகராதிகளை படைத்தார், பதிப்பு நூல்களை படைத்தார், மர்ரே பதிப்பு நூல்களை படைத்தார், கம்பராமாயண கழக பதிப்பை படித்தார். அது இல்லாமல் தனியாக பாரி நிலையத்தின் வாயிலாக வந்த வையாவரி பிள்ளையினுடைய சமாஜ பதிப்பு, அது இல்லாமல் ஒரு 10 தொகுதி வையாவரி பிள்ளையினுடைய தொகுதிகளை அவர் கொண்டு வந்தார். அப்பொழுது வையாவரி பிள்ளையுடைய மருகர் ராமசாமி பிள்ளை என்பவர் அவருக்கு உதவி செய்தார். நாங்கள் எல்லாம் கூட இருந்து பணி செய்தோம்.
அவருக்கு பின் சில தொகுதிகளை நானும் வெளியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இப்படி எல்லா நிலைகளிலும் பேராசிரியர் சண்முகம் பிள்ளை அவர்கள் இந்த தமிழ் முழுது அறிந்த தகமையாளர்னு ஒரு சொல் இருக்கும். அவர் தமிழ் முழுதறிந்த தகமையாளர். அவருடைய நூலை பற்றி மாணவர் முனைவர் திருஞான சம்பந்தம் பேசியிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. யாப்பு அமைதியிலே இப்பொழுது புலமை நயம் படைத்த சிலர் தான் இருக்கிறார்கள். அது குறித்து ஆராய்வது பற்றி நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. இன்னும் அவருடைய நூல்களை எல்லாம் மறுபதிப்பு செய்து ஏராளமான சிற்றிலக்கிய நூல்கள், சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் தனி இவ்வளவு நிறுவனங்களிலிருந்து பதிப்பது அல்லாமல் மதுரை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக, தமிழ் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக, சென்னை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக, சூடாமணி நிகண்டை, உலகத்தமிழராய் எல்லா நிறுவனங்கள் வாயிலாகவும் அவர் நூலை பிடித்தார். அவருடைய எளிமைதான் காரணம். வந்து கேட்டால் உடனே அதை செய்து கொடுக்கின்ற இந்த தமிழ் உணர்வு அவருக்கு உண்டு. தமிழ் முழுதறிந்த தகமையாளரை நினைவு கூறுவது உண்மையிலேயே மிகவும் பொருத்தம். இந்த வலைத்தளம், கற்க கசடர, வள்ளுவர் குடும்ப குரல் இந்த பணியிலே ஈடுபட்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி. நன்றி. ஐயா, நீங்களே ஒரு இமயமாக தோன்றுறீங்க. நீங்களே ஒரு இமயம்தான். ஜியு போப்பு தான் முதல்ல நமக்கு இத்தனை நூற்றாண்டு கழித்து திருக்குறளை வந்து இந்த இலக்கண பார்வையில பார்த்து, யாப்பு இதில் பார்த்து அவர் தான் முதல்ல சொன்னார் அப்படிங்கிறது ஒரு புது செய்தி. அது வீரமாமுனிவரும் சில இதெல்லாம் முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா என்ன அவர் ஜியு போப் மாதிரி இருக்கவங்க வந்து இலக்கணம் கத்துக்கிட்டு, யாப்பு சீர் இதெல்லாம் கத்துக்கிட்டு இதுல உள்ளுக்குள்ள இருக்க நயத்தெல்லாம் எடுத்து சொல்லும் போது நாம என்ன பண்றோம், நம்ம தமிழ் மாணவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம பல்கலைக்கழகத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஆய்வு மாணவர்கள் என்ன பண்றாங்க, தமிழ் மாணவர்கள் என்ன பண்றாங்க, இது ரொம்ப உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி ஒரு நம்மளாம் நாளை தள்ளிக்குனிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இந்த குரல் வாசிப்புன்னு ஒரு நூல் வந்து நான் இவர் சேவை சண்முக ஐயாவுடைய நூல், அது நான் 2-3 தடவை மெய்ப்பு பார்த்து அதை சந்தியா பதிப்பு வாயிலா கொண்டு வந்தோம். ஒரு குரலை எவ்வாறு அணுக வேண்டும், குரல் வாசிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆய்வு பண்ணி அது கடைசி அவர் ஐயா வந்து அந்த நூல் மீள் பதிப்பா போட்டோம். அந்த ஐயாவுக்கு போய் அது கிடைக்குது. அதுக்கு முதல் நாள் வந்து அவர் இறந்துடுறாரு. ஜனவரி 26 இறந்துடுறாரு. 27ஆம் தேதி அந்த நூல் போய் அவருக்கு பை போஸ்ட் வந்து போய் கிடைக்குது. ஆனா நூல் வந்துருச்சுன்னு ஐயாவுக்கு தெரியும் அவருக்கு. அந்த நூல்ல வந்து குரலை எவ்வாறு அணுக வேண்டும், இந்த இலக்கணம் தெரிஞ்சு அணுகிறதுக்கும் இலக்கணம் தெரியாம அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா சாப்பிட்டாதான் தெரியாது. இது வந்து அது வந்து இப்ப சொன்னாங்க, இப்ப அளபடியை பத்தி தாய் எது தாவி எது ரெண்டும் ஒண்ணுதானே, அது எதுக்கு ஒரு அளபடியை போட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு, செப்புலோசைக்காக சொன்னாரான்னு சொல்லிட்டு. இது என்னன்னா இவரு அளபடியும் ஆழ்பொருள்னு ஒரு நூல் வந்து திருக்குறள் நுண்ணாய்வு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது வந்து இவர் பேராசிரியர்ல அறிஞர் ஆவே சுப்பிரமணியம், இவர் ரயில்வே துறையில பணி செய்தவர். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஏன் அளபடியை போட்டிருக்காரு, அளபடியை போடலனாலும் இலக்கணம் சரியாதானே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200க்கும் மேற்பட்ட அளபடியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அது தொகுத்து ஒன்னொன்னுலயும் வந்து என்ன கருத்தை வந்து அவர் வலியுறுத்துறதுக்காக, எம்பசைஸ் பண்றதுக்காக வந்து வள்ளுவர் வந்து அளபடியை பயன்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆய்வு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கம் 300 பக்கம் நூல். இந்த நூல் வந்து மீள் பதிப்பா வர இருக்குது. அவர் இல்லை, அவருடைய குடும்பத்துல பேசிட்டோம், அவங்க சரி போடுங்க அப்படின்ட்டாங்க. இதை வந்து நடராஜன், சந்தியா பதிப்பு நடராஜன் போட போறாரு. அதுல சொல்றாரு, இந்த இவரு நம்ம குரல் வாசிப்புல வந்து சேவை சண்முக ஐயா சொன்னாரு, இந்த யாதானும் நாடாமால் ஊராமால் இதை படிக்கும் போதே உங்களுக்கு அப்படியே உலகம் உனக்கு விரிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வருது பத்தியா. செப்பலோசி மட்டும் கிடையாது, he wants to convey a point. உனக்கு உலகமே ஒண்ணுதுப்பா, விருந்து பறந்த உலகம்ப்பா அப்படிங்கிறது வந்து இதை போட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி இங்க தாய் எதுங்கிறதுக்கும் தாவியதுங்கிறதுக்கும் தாயது அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் தாவறது நாமளும் கூடிய போய் தாவுவோம். இறைவன் அது தாவனது அடி எடுத்து வச்சதை சொல்றாரு. அப்ப நாம போய் தாவுவோம் நம்ம. அப்ப வள்ளுவர் வந்து இந்த சொல் வந்து பொருளா மாறணும், பொருள் வந்து உணர்வா மாறணும். அதுக்கு வந்து இலக்கணத்தை வந்து சரியா பயன்படுத்திருக்காரு. அது எனக்கு அந்த கேள்விதான் இருந்தது, இலக்கணத்துல இருந்து திருக்குறள் வந்துதா இல்ல திருக்குறள் சொன்னதை பின்னால் நம்ம இலக்கணம்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோமா? அதுதான் அஷ்ரப் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் கேட்டாரு. அது அடுத்த வகுப்புல கூட நீங்க சொல்லலாம். நீங்க இது புதிய பாதை படைக்கிறார்.
பழசுல எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு ஒரு புதிய கருத்தியலாகட்டும் அல்லது புதிய பார்வையாகட்டும் அவர் வள்ளுவர் கொடுக்கிறாருன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால வந்து இது வரைக்கும் நடந்த 42 செஷன்ல ஒன்னொன்னு ஒரு வகைதான். ஆனா இது வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. எனக்கு என்னன்னா இவரு நம்ம பெரியகுளம் ராமசாமி ஐயா வந்து அவர் பிசிக்ஸ் படிச்சவர். அவரு இலக்கணத்துல வந்து ரொம்ப ஆழ்ந்து யாப்புல வந்து அவருடைய சுய வாசிப்புல ரொம்ப முன்னாடி இருக்காரு. இன்னைக்கு யாப்பு தெரிஞ்சவங்க ஐயா ஈசு ஐயா சொன்ன மாதிரி மிக மிக சிலர் தான். அந்த சிலர் இதை வந்து கடத்தி போய் இந்த இளைய தலைமுறைக்கும் இன்றைய தமிழ் சமூகத்துக்கும் கொடுப்பது திருஞான சம்பந்தம் போன்ற இளைஞர்களின் கடமைங்கிறது நான் வந்து இந்த 3 அமைப்புகளின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்களின் சார்பாகவும் நான் அவருக்கு சொல்றேன். நீங்க இதே வந்து 3 செஷன் கூட பண்ணலாம், 4 செஷன் கூட பண்ணலாம். அந்த இதுக்குதான் பவர் பாயிண்ட வந்து நீங்க பயன்படுத்தணும். பவர் பாயிண்ட பயன்படுத்தி எங்களுக்கு இந்தந்த சொல்ல பாருங்க, இந்த சொல்ல பாருங்க, ஒரு பாடமே எடுக்கலாம். நீங்க அது தனி செஷனே ஒரு 4-5 செஷன் கூட எடுக்கலாம். நீங்க இந்த யாப்பு அமைதி, திருக்குறளில் யாப்பு அமைதியை மட்டும் ஒரு 3-4 செஷன் எடுத்து பாடமா எடுத்து நீங்களுக்கு கொடுங்க. நீங்க we will upload it. ஏன்னா இது திருக்குறளை வந்து அணுகிறதுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆயுதமா இருக்கும். அந்த வள்ளுவரை வந்து நாங்க இன்னும் வியந்து போய் பார்ப்போம். ஏற்கனவே வள்ளுவரை வியந்துதான் பாக்குறோம், இவ்வளவு இமயமா பாக்குறோம். இன்னும் வள்ளுவருடைய உயரம் வந்து அந்த விஸ்வரூபம், அந்த பிரம்மாண்டம் இப்ப இன்னைய நிகழ்ச்சி மூலம் தெரிஞ்சதுன்னா அதுல வந்து இது இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. நாங்க எல்லோரும் அப்படிதான் நினைக்கிறோம். பாலு ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. உங்களுடைய கருத்து வந்து யூடியூப் மெட்டீரியல் கரெக்டா வருங்க. ஒரு 5 வாரத்துக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்ல வந்து திருக்குறள் உலகம் ஃபுல்லா சென்றடைய வாய்ப்பு இருக்கு. நன்றி. ஆமா, அது எனக்கு திருஞான சம்பந்தத்துக்கு ஒரு இதை நீங்க இந்த சண்முகம்பிள்ளை நூலையே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 30 நிமிடம் 35 நிமிடம் 40 நிமிடமா எடுத்து ஒரு 4-5 பகுதியை போட்டு இதை கொண்டு போய் சேர்ப்போம். இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கமே திருக்குறளை வந்து எல்லாம் மேலோட்டமா பார்த்துட்டு தமிழ்நாட்டுல வந்து 800க்கு மேல உரை வந்துருச்சு. அது 800 பேருக்கு மேல தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல உரை எழுதிட்டாங்க. ஆனா இந்த ஒரு நூல் சரியா படிச்சோம்னா யாப்பு அமைதியும் பாட வேறுபாடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதுல சொல்றாரு, பரிமேழகர் கொண்ட பாடத்தினும் சிறந்த பாடம் காளிங்கர் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சான்று காட்டி நிறுவுறாரு. இது சண்முகம்பிள்ளையா சொல்றாரு, இது பரிமேழகர் பாடம் இப்படி எடுத்திருக்காரு. பாடம் என்பது இந்த குறள்ல உள்ள அடிப்படை. இது வந்து ஆளுக்கு ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கோம், ஒருத்தருடைய 3-4 ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கோம். அதுல ஏன் இந்த பாட வேறுபாடு எல்லாம் வருது, எப்படி இந்த பிழையெல்லாம் வருதுன்னு அடுத்த வகுப்புல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை எடுப்பாரு அவரு. அப்ப சொல்லும் போது அவரு சொல்றாரு, பல வகையில மணக்குடவரும் காளிங்கரும் மிகச்சிறப்பான உரையை தந்திருக்கிறார்கள். இந்த பரிமேழகர் வந்து உயர்ந்து போயிட்டதால அவருடைய வைப்பு முறையை வச்சுட்டு நம்ம அகரத்தில் தொடங்கி நகரத்துல முடியுதுன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாலாம் அது மாதிரி கிடையாது. அகரத்தில் தொடங்குச்சு, நகரத்துல முடிய கிடையாது. இது நாம வந்து தமிழ்ல அப்படியே பண்ணிட்டாரு வள்ளுவர்லாம் சொல்றதுலாம் ஒரு கதை. இது ரொம்ப கவர்ச்சியான கதைன்னு சொல்லுவேன் நான். அதனால வந்து நம்ம உண்மையை உண்மையாக அணுக வேண்டும். இல்லாததுக்கு வந்து நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. இருக்கிறத வந்து நம்ம வந்து அதை அப்ரிஷியேட் பண்றது. அதுக்கு வந்து இந்த யாப்பு வந்து ரொம்ப இதா இருக்கும். அதனால வந்து எல்லாத்துடைய சார்பா உண்மையில இந்த வேண்டுகோள் தான் நான் வந்து திருஞான சம்பந்தத்தில் வைக்கிறேன். முறைப்படியான நன்றி உரை வந்து இவரு நம்ம செல்வராஜ் போயிடுவார். நன்றிங்க. ஒரே ஒரு வார்த்தைங்க, ஒரே ஒரு வார்த்தை. அந்த அளவிடை பத்தி சொல்லும் போது இந்த திரை இசை பாடல்கள் பாடுவவங்க சொல்லுவாங்க, கேக்குதுங்களா? ஒனமோட்டோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொற்கள் வந்து சொற்களுடைய அர்த்தத்தை அப்படியே விவரிக்கக்கூடிய ஓசை நயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நீங்க சுட்டி காமிச்சீங்க. அதனாலதான் இந்த அளபடையோடைய அர்த்தம் அதுதானே என்னமோ ஒனமோட்டோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லி காமிச்சிங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி திருக்குறள் ஒரு புது பார்வையா தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, மிக்க நன்றி. ஐயா செல்வராஜ் அவர்கள் முறையான நன்றி உரையாற்ற வருகிறார். வணக்கம். நபில் தரும் நூல்நல அமைப்பின் 43வது கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். பேராசிரியர் திரு மு. சண்முகம் ஐயா அவர்களின் திருக்குறள் யாப்பு அமைதியும் பாட வேறுபாடும் பற்றி முதுமுனைவர் ப. திருஞான சம்பந்தம் ஆற்றிய உரை மிகவும் எங்களுக்கு அதிசயமாகவும் அறிவுரையாகவும், அதாவது இது போன்ற அறிஞர்கள் எல்லாம் இருந்திருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் வந்து எங்களுக்கு ரொம்ப வியப்பை கொடுக்கிறது. அதை விட இந்த நிகழ்ச்சியில் அவர் முதலிலும் முடிவும் மிகவும் அருமையா இருந்தது. நடுவில் சிறு தடை ஏற்பட்டாலும் இதுல வந்து எங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு உணர்வு தான் ஏற்படுகிறது. எவ்வளவு ஆழங்கால் பட்ட ஒரு திருக்குறளை எப்படி இந்த சண்முகம் பிள்ளை அவர்கள் இவ்வளவு அருமையாக இதை வந்து விளக்கி
அதை எடுத்து சொல்லி எங்களுக்கு கொடுத்த மிக திரு ஞானசம்பந்தம் அவர்களுக்கு எங்களது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இதில் ஈஸ்வர பிள்ளையை அவர்கள் சண்முக பிள்ளையை பற்றிய ஒரு 20 நிமிட காணொளி மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது. அவருக்கு எங்களது மேலான நன்றியும், சிஆர் ஐயாவுக்கு இதை எடுத்து கொடுத்த எங்களுக்கு சிஆர் ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதில் பேசிய அனைத்து ஆன்றோர் பெருமக்களும் யாப்பு இலக்கணத்தை பற்றி இவ்வளவு அருமையாக பேசுகிறார்கள். ஆச்சரியமாக உள்ளது. இதான் முதல் இதை பற்றி கேள்விப்படுகிறோம். உண்மையிலே இந்த பேரறிஞர்கள் மத்தியில் எங்களை போன்ற சிறு மதியாளர்கள் எல்லாம் கலந்து கொள்வது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, மிகவும் பெருமையாக இருந்தது. இவர்கள் வாழும் காலத்திலேயே நாமும் வாழ்கிறோம் என்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நவில்தூர் நூல்தன அமைப்பிற்கு மிகவும் நன்றியை கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இதில் பேசிய அஷ்ரப் ஐயா அவர்கள் திருக்குறானை ஒப்பிட்டு பல உண்மையான விளக்கங்களை மிக வெளிப்படையாக பேசும் ஒரு மாமனிதர் அவர். அவரை பற்றி அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை பற்றி திரு கோவிந்தராஜ் அவர்களும், கனக அஜித் தாஸ் அவர்களும், ஐயா அரங்க ராமலிங்கம் அவர்களும், பாலு அவர்களும் அவருடைய கருத்துரையை வழங்கினார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வரவேற்பு நல்கிய திரு சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும், நயவுரையாளர் அறிமுகம் செய்த திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும், நயவுரையாளர் ஒருங்கிணைப்பு திரு கதிரவன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வள்ளுவர் குரல் குடும்பம், கற்க கசடர, வலைத்தமிழ் இந்த 3 அமைப்பினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வின் அடுத்த பகுதி பாட வேறுபாடு பற்றி மீண்டும் திரு ஞானசம்பந்தம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அனைவரும் இதில் தவறாமல் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் மெருகேறிக்கொண்டே போகிறது. இதில் பல ஆழங்கால் பட்ட பல கருத்துரைகள் எங்களுக்கு சேர்கின்றன. உங்களுக்கு எங்களது மேலான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா சுரேஷ் அவர்களுக்கு இதை பதிவு செய்ய அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை முடிவு கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம்.